வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விசாகம் நட்சத்திரமும் இணையும் வைகாசி விசாகம். இந்த நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அதிலுமே இந்த ஆண்டு வைகாசி விசாகம் சனிக்கிழமைகளில் வருவதால் இந்த நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பலன்கள் தரும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலைக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம்முடைய சேனலில் ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு இருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனல் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். தமிழகத்தில் எத்தனையோ மலைக்கோவில்களில் கிரிவலம் சென்று வழிபடுவது வழக்கம் பக்தர்களிடையே இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலமே அதிகமானவர்கள் அறிந்த பிரபலமான வழிபாடாக இருக்கு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய முக்தி தலமான திருவண்ணாமலையில் வருடத்தில் 365 நாட்களுமே 24 மணி நேரமும் கிரிவலம் சென்று அண்ணாமலையார வழிபடலாம் என்றாலுமே பௌர்ணமி மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி ஆகிய நாட்களில் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது உண்டு. பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கான நல்ல நேரம் குறித்த விவரங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருது. இந்த மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாள் என்பதால் இந்த நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருளுடன் முருகப்பெருமானின் அருளும் நமக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும். முருகப்பெருமான் அவதரித்த நாட்களில் அவர் அருணகிரிநாதரின் வாழ்க்கையை மாற்றி திருப்புகழ் பாட அருள் செய்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் வைகாசி விசாகம் அன்று நாம் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகமும் இணைந்து வருவதால் கிரிவலம் செல்வது ஞானம், மன அமைதி, செல்வ வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீண்ட ஆயுள் தரும். வைகாசி மாதத்தில் அண்ணாமலையார கிரிவலம் வருவதால் முன்ஜென்மம் பாவம் மற்றும் பிரம்மகஸ்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தா மே 31 ஞாயிற்றுக்கிழமை வரை. அது மட்டும் இல்லாமல் கிரிவல துவக்கம் மே 30 பகல் 12:55 வரை. நிறைவு அப்படின்னு பார்த்தா மே 31 பகல் 2:45 வரைக்கும் நம்ம கிரிவலம் மேற்கொள்ளலாம். கிரிவலம் துவங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை 12:58 மணியிலிருந்து நம்ம கிரிவலம் துவங்கலாம். கிரிவலம் நிறைவு நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:50 மணி வரை கிரிவலம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் சனிக்கிழமைகளில் கிரிவலம் செல்வது நீண்ட ஆயுள், ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்க்கும். அத்தோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெற செய்யும். ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி மற்றும் கண்டச்சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கிரிவலம் வருவதால் இந்த தோஷத்தின் வீரியம் குறைந்து மன அமைதி அடைவாங்க. கிரிவல பாதையில் அருள்பாலிக்கும் அஷ்டலிங்கங்களை தரிசிப்பதன் மூலம் உடலும் மனமும் தூய்மை அடையும். சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பிறவி பிணி போகும், வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படலாம், நவகிரக தோஷத்தில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற நாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவலம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து அருள்பாலிப்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நாம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக தான் அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் நாம் முதல்ல கொடிமரம், நந்தி, முருகப்பெருமானை வணங்கி
பின்னர் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து மலையாக விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நாம் கிரிவலம் மேற்கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. முதல்ல ராஜகோபுரம் வழியாக நுழைந்து கொடிமரத்தை வணங்க வேண்டும். மூலவர் அண்ணாமலையார் மற்றும் அம்பிகையை நம்ம தரிசனம் செய்வது மனமுருகி வழிபட வேண்டும். திருவண்ணாமலை கோவிலில் நம்ம இது போல செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. நவகிரகங்கள், சித்திரகுப்தர், பைரவரை வழிபட்டு பின்பு கோவிலுக்குள் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் அடிப்பாதத்தை தரிசித்து தியானத்தில் ஈடுபடலாம். கிரிவலம் மேற்கொள்ளும் பொழுது மலையை வலம் வரும் பொழுது இடதுபுறமாக மட்டும் செல்ல வேண்டும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே காக்கும் லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்லலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். ஒவ்வொரு லிங்கமே ஒவ்வொரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிரிவலம் செல்லும் பொழுது நாம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒரு பலன்களை நமக்கு தரும். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு ஒருங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமானவையாக இருக்குது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட தேவைகளை நம்ம வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. இதன் மூலம் கோவிலுடைய அவசியத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம். அப்படி அமையப்பெற்ற கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என பெருமையை பெற்றது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும், திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233 தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாகும். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிளை கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. அதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவராலும் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றுருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடியது அண்ணாமலை. பின் தன்னுடைய வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக இங்கு லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புழங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அது மட்டும் இல்லாமல் கருவறை கோசிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பதை இன்றுமே நம்ம காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிய முடியும். இதனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று விசேஷ வழிபாடு நடக்கிறதாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.